பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர். கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. பிணக்கு இலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து. எம்பிரான் உனக்கிலாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமர் உலகு அளிக்கும் நின் பெருமை. பித்தனென்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்து அவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிவுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை 5 தாழ் செவினீள் முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் முக்ர தூர கமுனீப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பன் நிறுத்தோவோடும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனகன கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் எழ்பொறியவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்பவகை பச்சரிசி பெட்டு வெள்ளரி பழம் இடி பல்வகை தனிமூலம் மிக்க கடி சிற்கடலை
பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனேனும் அருளாகாழி வெற்பகுடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இன்றைய தினம் பிள்ளையார் கதையினுடைய ஒரு சிறப்பு தொகுப்பை இங்கே நாம் பாராயணம் செய்து எம்பெருமானுடைய பேருருளை பெற்று ஓய்வோம். முதலில் காப்பு பாடலிலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி, சிறப்பு பாயிரம் போன்ற பாடல்களை பாடி இங்கு நிறைவு செய்யலாம். கரும்பும் இளநீரும் காரெள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மேன்மேலருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பூ திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவரு தம் கை எள்ளு பொறித்தேன் அவல் அப்பம் இக்கும் பயிரும் இளநீரும் வள்ளி கிழங்கும் மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் வெள்ளைப்பாலும் மோதகமும் விரும்பி படைத்தேல் சன்னதியில் கொள்ளை கருணை கணபதியே கொட்டியருள்க சப்பாணி. பொன்னிறம் கடுக்கும் புனல் செறி குடிமீ தென்மலை இருந்த சீர்சால் முனிவன் கந்த மதக்கரிமுகன் கதைதனை செந்தமிழ் வகையால் தெளிவுறச் செப்பினன் அன்னதில் பிறவில் அரில் தபத்திரட்டி தொன் நெறி விளங்க சொல்லுவன் கதையே செந்தமிழ் முனிவன் செப்பிய காதையும் கந்த புராணக் கதையில் உள்ளதுவும் இலிங்கப் புராணத் திருந்தனர் கதையும் உபதேச காண்டத்து உரைத்தனல் கதையும் தேர்ந்து எடுத்து ஒன்றாய் திரட்டி ஐங்கரற்கு வாய்ந்த நல்விரத மான்மியம் உரைத்தான் கன்னியம் கமுகில் கயலினம் குதிக்கும் துன்னிய வளவயல் சுண்ணாகத்தோன் அரங்கநாதன் அளித்தருள் புதல்வன் திறம் பெரு முருகனை தினம் தோறும் வரம் பெற வணங்கும் வரத பண்டிதனே. மெய்யடியார்களே, பிள்ளையார் பெருங்கதையுடைய ஒரு சிறிய தொகுப்பு. ஒரு அந்தன தம்பதிகளுக்கு பலகாலமாக பிள்ளை இல்லை. அவர்கள் தர்ம காரியங்களை செய்ததனால் உமையே அவர்களுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கின்றாள். அப்படி பிறந்த அந்த 5 வயது நிரம்பிய சிறுமிக்கும் அவள் பெற்ற வரத்தின் காரணமாக சிவபெருமானே அவளை மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டு அங்கே அவர்கள் இருவருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. அது முடிந்த நிலையிலே அங்கே சிவபெருமான் ஒரு ஆண் யானை வடிவமாகவும் உமையாகிய சிறுமி ஒரு பெண் யானை வடிவமாகவும் அகரம் உகரம் என்ற எழுத்து வடிவமாக அவர்கள் அங்கே தோன்ற அவர்களின் கலப்பின் பேராக எல்லாம் வல்ல ஐங்கரக் கடவுளாகிய பிள்ளையார் தோன்றுகிறார். அவர் தோன்றிய தினம்தான்
இன்றைய மார்கழி மாதத்து சதயம் தொட்ட சஷ்டி திருநாளாகும். பிள்ளையாருடைய அவதார தினமாகும். அப்படி விநாயகப் பெருமான் ஆனை முகத்துடனும் விரிந்த காதுகளுடனும் 5 கரங்களுடனும் தந்தங்களுடனும் பெரிய வயிற்றுடனும் பூத வடிவமாகவும் தேவ வடிவமாகவும் மனித வடிவமாகவும் அனைத்து உலகங்களையும் தன்னகத்தே அடக்கிக் கொண்டு எல்லாம் வல்ல பேரருட்கருணையாக பிள்ளையார் அங்கே தோன்றி அருள் பாலிக்கின்றார். இந்த நிலையிலே கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்த அவனை தன்னுடைய தந்தத்தாலே குற்றி அவனுடைய ஆணவத்தை அடக்கி அவனை தன்னுடைய எலிவாகனமாக அங்கே பிள்ளையார் ஆக்கிக் கொள்கின்றார். இந்த போர் நிறைவடைந்த நாளையும் அதன் பிறகு தேவர்களெல்லாம் கூடி விநாயகப் பெருமானுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு தொடங்கிய அந்த நாள்தான் ஆவணி மாத சதுர்த்தி தினமாகும். ஆவணி மாத சதுர்த்தி விரதத்தை அவர்கள் இருந்து பிள்ளையாரை அங்கே வணங்குகின்றார்கள். அதன் பயனாக எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் ஒரு நடனத்தை அங்கே ஆடுகின்றார். அதனை கண்ட சந்திரன் மட்டும் இழிவாக நினைத்ததனால் அவன் விநாயகருடைய சாபத்திற்கு ஆளாகின்றான். இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஆவணி சதுர்த்தி விரதத்தை பற்றி விஷ்ணு சொல்ல பஞ்சபாண்டவர்கள் அதை கேட்டு அனுட்டித்து தங்களுடைய இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள். இதுபோல பல பேர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை இருந்து பெரிய பலன்களையெல்லாம் பெற்றார்கள் என்று அங்கே ஒரு பகுதியாக வரத பண்டிதர் இந்த கதையை சொல்லி முடித்து, இன்னொரு பகுதியாக இப்பொழுது நாம் எல்லாம் மிக பயபக்தியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற விநாயகர் சஷ்டி விரத மகிமையை சொல்லுகின்றார். அங்கே முருகப்பெருமான் தோன்றி அந்த சூரனை போரிலே வென்று அவர் தேவலோகத்திலே இருந்து அதன் காரணமாக முருகப்பெருமான் தேசாந்தரம் செல்ல உமை கவலை உற்றிருக்க அந்த நிலையிலே அவளுடைய கோபத்திற்கு ஆளாகிய விஷ்ணு ஒரு பெரிய பாம்பாக விநாயகப் பெருமான் இருந்த ஆலம் காட்டிலே வந்து கிடக்கின்றான். அந்த நேரத்திலே அவனுடைய நல்வினை பயனாக பிள்ளையாரை இந்த சஷ்டி விரதத்தை இருப்பதற்காக தேவலோகத்திலிருந்து 7 பெண்கள் அங்கே வந்து முறையாக 21 நாளுக்கு கையிலே காப்பு கட்டி கொண்டு விநாயகப் பெருமானுக்கு வேண்டிய மலர்களையும் இலைகளையும் அங்கே சாற்றி அவருக்கு தேவையான கனிகளையும் பழ வர்க்கங்களையும் படைத்து பலகாரங்கள் எள்ளுருண்டை அப்பம் மோதகம் போன்ற பலகாரங்களை அனைத்தையும் வைத்து இன்று செய்வது போல அங்கே செய்து வழிபட்டார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த பாம்பான விஷ்ணு அந்த விரதத்தை இருக்க அவனுடைய உரு திருப்பி மீண்டும் அவனுடைய பழைய வடிவம் கிடைக்கின்றது. இதனுடைய பெருமைகளை அனைத்தையும் மீண்டும் தேவலோகத்திற்கு சென்று விஷ்ணு சொல்ல அங்கே சிவபெருமான் அந்த விரதத்தை இருக்க, உமாதேவி இருக்க, பரதேசம் சென்ற முருகப்பெருமான் மீண்டும் வந்து பெற்றோர்களுடன் இணைகின்றார். இப்படியாக விநாயகர் சஷ்டியுடைய பெருமை இருக்க இந்த விரதத்தை தொடங்கிவிட்டு சரியாக செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும் என்பதை இலக்கண சுந்தரி என்ற ஒரு அரசியை வைத்து அந்த வரத பண்டிதர் சொல்லி முடிக்கின்றார் கதையை. இலக்கண சுந்தரி இந்த விரதத்தை தொடங்கி ஒரு 2 நாள்கள் கழித்து மனம் தளர்ந்து காப்பை கழட்டி எரிந்து விடுகின்றாள். அந்த காப்பை கட்டிய இன்னொருவள் அரசியாகின்றாள். இவளை அந்த அரசன் மனம் வெறுத்து துரத்தி விடுகின்றான். அந்த இலக்கண சுந்தரி பல வீடுகளுக்கு செல்கின்றாள். அங்கு அனைவருமே அவளை வெறுத்து அனுப்பிவிடுகின்றார்கள். உடனே ஔவையார் வீட்டிற்கு சென்றவுடன் ஔவையார் இந்த காரணங்களை எல்லாம் அறிந்து விநாயகர் சஷ்டி விரதத்தை இவள் அவமதித்ததால் தான் இப்படி ஒரு அவமதிப்பு இவளுக்கு நடக்கின்றது என்று உணர்ந்து அவளுக்கு உபதேசம் செய்து மீண்டும் இந்த 21 நாட்கள் விரதத்தை இருக்கச் செய்து அவள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று மீண்டும் எல்லாருக்கும் தலைவியாக அரசியாக அங்கே இருக்கின்றாள் என்று அற்புதமாக இந்த பிள்ளையார் பெருங்கதையை வரத பண்டிதர் நிறைவு செய்கின்றார்.
முதல் பகுதி விநாயகர் தோன்றியது, அடுத்த பகுதி ஆவணி சதுர்த்தி, அடுத்த பகுதி விநாயகர் சஷ்டி என்று சிறப்பாக வரத பண்டிதர் இந்த கதைகளை பல புராணங்களிலிருந்து ஆராய்ந்து திரட்டி எடுத்து நாமெல்லாம் இன்று இதை சிரத்தையுடன் அனுட்டிக்க பயன்பெற வேண்டி அவர் அருளி செய்த இந்த கதையை இன்றைய நாளிலே சிறப்பாக நிறைவு செய்து எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளுக்கு மனம் மெய் மொழிகளை தெண்டனிட்டு அங்கே அவர் அடியிலே பணித்து இந்த பணியை நிறைவு செய்து தொடர்ந்து இந்த பிள்ளையார் கதையுடைய நூற்பயனை இங்கே சொல்லி இந்த பாராயணத்தினை நிறைவு செய்வோம். பொன்னும் மிகும் கல்வி மிகும் புத்திரரோடு எப்பொருளும் மண்ணு நவமணியும் வந்தனுகும் உன்னி ஒரு கொம்பின் யானை முக உத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்கச் சிறந்து பொற்பனைக்கை முக்கட்புகர் முகத்து பொன்மவுலி கற்பகத்தின் நோன்பின் கதை தன்னை சொற்பெருக கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவர் கற்பகத்தின் பேரு வெள்ளை எருதேரும் விரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வர் நோலாது அருகிருந்து கேட்டோர்க்கும் வாராது கேடு சூலிலார் நோர்க்கில் சுதரை மிக பெறுவார் சாலமிகும் வெங்கலியார் தான் நோர்க்கில் மேலை பிறப்பு எல்லாம் நல்ல பெரும் செல்வம் எய்தி சிறப்பிலே வாழ்வார் சிறந்து. ஒடித்து கொண்ட தந்தத்துடனும் ஆனை முகத்துடனும் தோற்றமளிக்கும் விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு மிக்க அன்போடும் அவதானத்தோடும் விநாயகப் பெருமானது பெருங்கதையை செவிமடுத்து கேட்பவர்களுக்கு இவ்வுலகில் கிடைத்தற்கரிய பொன்னும் நவமணிகளும் நல்ல புத்திர சந்தானமும் வந்து சேரும். நீண்ட தும்பிக்கையுடனும் 3 கண்களுடனும் மணிமுடி அணிந்து காட்சி தருகின்ற பிள்ளையாருடைய விரத காலத்தில் அவருடைய பெருங்கதையை சொல்லும் பொருளும் உணர்ந்து படிப்பவர்களும் அன்போடு கேட்பவர்களும் குறைவிலாது கொடுக்கும் கற்பகத் தருவினது செல்வத்தை அடையும் பேறு பெறுவர். விரிந்த ஜடாமுடிவுடன் வெள்ளை நிறமான இடபத்தின் மேல் காட்சி தருகின்ற சிவபெருமானுடைய பிள்ளையாம் விநாயகப் பெருமானது பெருங்கதையை விரதமிருந்து அன்போடு கேட்பவர்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமிகு வாழ்வு வாழ்வர். விரதம் இருக்காதோர் கூட பிள்ளையாருடைய கதையை அருகிருந்து கேட்டாலே அவர்களுக்கு எந்த கேடும் எந்த இடர்பாடும் அணுகாது. பிள்ளையார் கதையை கேட்டால் மன வாழ்க்கை கைகூடும். குழந்தை பேரில்லாதவர்கள் நல்ல புத்திரரை பெறுவர். உத்தியோக சிறப்பு உயரும். வினைப்பயனால் அவதியுறும் மக்கள் வினையகன்று சிறப்புற வாழ்வர். நாளும் கோளும் நன்மைகள் செய்யும். விநாயகப் பெருமானது திருவருள் நம்மை வந்து சேரும். தொடர்ந்து அவ்வை பிராட்டியார் அருளி செய்த விநாயகர் அகவல். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரீப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதங்கீன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி
மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து குறுவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தனக் கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சுட்கமும் எண்முகமாக இனிதனக் கருளி பொறிகெட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயன் தெக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தில் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணே. நிறைவாக கஜமுக கணபதி என்ற அந்த பாடலை பாடி நம்முடைய பாராயணத்தை இங்கு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் சன்னதியிலே நிறைவு செய்வோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம்
மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கஜமுக கணபதி சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம் கஜமுக கணபதி சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம் பவவினை போக்கிடும் பாதமே நாடு அவன் புகழ் போற்றிடும் பாடலே பாடு அவனியில் இன்பம் வேறேது ஈடு அவன் அருள் உண்டேனில் சூழாது கேடு சித்தி விநாயக சரணம் சரணம் செல்வ விநாயக சரணம் சரணம் சித்தி விநாயக சரணம் சரணம் செல்வ விநாயக சரணம் சரணம் அணு ஒன்றும் அவனன்றியே அசையாது அவனன்றியது ஒன்றுமே நடவாது நினைவென்றும் வைத்திடு நீயவன் மீது நீங்காத நிம்மதி நிலவும் அப்போது விக்ன விநாயக சரணம் சரணம் விஜய விநாயக சரணம் சரணம் விக்ன விநாயக சரணம் சரணம் விஜய விநாயக சரணம் சரணம் முத்தியினை தரு முதல்வனை நாடி முத்துமணி தமிழ் மொழியினில் பாடி பத்தி செய்வாயவன் பாதங்கள் தேடி பற்றிய மாயைகள் பறந்திடும் ஓடி கஜமுக கணபதி சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம் கஜமுக கணபதி சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம் கஜமுக கணபதி சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம் கணேச வரதா சரணம் சரணம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாயி. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.